எக்ஸாம் டைம் ஆயிடுச்சுப்பா. இன்னும் எவ்வளோ நேரம்? நீ வேற கொஞ்சம் இருமா. நீ தான் பென்சில் வேணும் பேனா வேணும்னு நிற்க சொன்னேன். இப்போ பார்த்தியா வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேது. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. இதுக்கு மேலே வெயிட் பண்ணா என்ன நாளைக்கு எக்ஸாம் தான் நீங்கள் கூப்பிட்டு போவீங்க. நான் ரேபிடோ பிடிச்சி போய்க்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க. அதுவும் சரிதான். இந்த சனியை இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல. ஏதோ பெருசாக செலவு வைக்கும் போல. ரேபிடோ நீ புக் பண்ணுறியா நானே புக் பண்ணுவா? இல்லைப்பா, நானே புக் பண்ணிட்டேன். வண்டி வந்துட்டுருக்கு, நீங்கள் கிளம்புங்க. ஹலோ, எங்கே இருக்கீங்க? ஓகே வாங்க. அப்பா வண்டி வந்துச்சு, நான் கிளம்புறேன். எது அந்த பைக்கா? என்னம்மா ஆட்டோ புக் பண்ண சொன்னால் பைக் புக் பண்ணியிருக்க? அப்பா ஆட்டோவில் போனால் டிராஃபிக்கில் லேட் ஆகும்பா, அதான் பைக்கை புக் பண்ணேன். அதுக்குன்னு முன்ன பண்ண தெரியாதுன்னு கூட பைக்கில் போவியா? அப்பா அதெல்லாம் நான் சேஃப்டியாக போய்ப்பேன். எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா. அப்போ நான் ஃபெயில் ஆனால் பரவாயில்லையா உங்களுக்கு? சரிம்மா பார்த்து போ. பாய். ஓகே பாய்ப்பா. பார்த்து. வண்டியை வேற எங்கே ரிப்பேர் கூடுறதுன்னு தெரில, எவ்வளோ செலவாகும்னு தெரில. எல்லாம் என் நேரம். என்னாச்சு சார் வண்டிக்கு? என்னன்னு தெரிலப்பா, திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேது. ஹலோ, வேடிக்கை பார்த்தது போதும், நீங்கள் டைம் ஆச்சு, வண்டி எடுக்கிறீங்களா? 1432. ஓகே பாய்ப்பா. சரி ஓகேம்மா, காலேஜ் போயிட்டு ஃபோன் பண்ணு. ஓகேப்பா, பார்த்து பத்திரம். பாய். வண்டி நிறுத்து. என்னாச்சு? வண்டி நிறுத்துன்னு சொன்னேன். என்னாச்சு? அங்கே நான் ஸ்பீடு பிரேக் இருந்தது நான் பார்க்கல. நான் அதுக்கு அடிக்கலை. அப்புறம் ஏண்டா, நானே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உன்னை எப்படியாவது பார்த்துடணும்னு பிளான் போட்டு நல்லா அந்த வண்டியை ரிப்பேர்னு எங்கள் அப்பாவை நம்ப வச்சு ரேபிடோ புக் பண்ணுறேன்னு சீன் கிரியேட் பண்ணி உன்னை வர வச்சு உங்க கூட வண்டியில் போகலான்னு நினச்சா நீ கீ ஆஃப்ல இருக்குன்னு எங்கள் அப்பாவை கண்ணிலே சிக்னல் காட்டி என்னை மாட்டி விட பார்க்குறியா? அதுக்கு தான் அந்த அடி. ஏய் போதுண்டி, வலிக்குதுடி. உங்கள் அப்பா நினச்சாதான் எனக்கு பாவமாக இருக்குது. சாவி ஆஃப்ல இருந்து கூட தெரியாமல் வண்டி கிக்கிற போட்டு அந்த அடி அடிச்சுட்டு இருக்காரு மனுஷன். அப்பேற்பட்ட அம்மாஞ்சி அப்பாவுக்கு இப்பேற்பட்ட ஃப்ராடு பொண்ணா பிறந்திருக்க பத்தியா? யாரு, நான் ஃப்ராடா? ஏன் சார் சொல்ல மாட்டீங்க? எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது உங்கள் மூஞ்ச பார்த்துன்னு நினச்சல. எனக்கு இது தேவைதான். ஏய் சாரிடி, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஃப்ராடு கிட்டலாம் ஒன்றும் பேச வேணாம் சார். அதான் சாரி சொல்லிட்டேன்ல. பத்தலன்னா நான் இறங்கினோன்னு 100 தோப்பு கண்ணு போட்டுமா? சிரிக்காதே சிரிக்காதே சிரிப்பாலே மயக்காதே அடிக்காதே அடிக்காதே அழகாலே அடிக்காதே. நான் ரேபிடோ ஓடுறதுக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது பத்தியா? அது எப்படி? உங்கள் அப்பா முன்னாடியே உன்னை வண்டியில் உட்காரச்சு கூட்டு போகிறேன். ஆனால் உங்கள் அப்பாவில் என்ன ஒன்றும் பண்ண முடியல பத்தியா? பயங்கரம் பாஸ். ஆனால் பிளான் என்னோடது, ஞாபகம் இருக்கு. ஒரு நிமிஷம், அப்பா கால் பண்ணுறேன். ஹலோ சொல்லுங்கப்பா. என்னம்மா காலேஜ் போயிட்டியா? நான் காலேஜ் வந்துட்டேன்ப்பா. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்களா? அடாதையம்மா கேட்குறேன். நான் கூட அந்த வண்டி பெருசாக செலவு வைக்குமோன்னு பயந்துட்டேன். வெறும் 500 ரூபாய் சிம்பிளாக வேலையை முடிச்சு கொடுத்துட்டான். இந்த மெக்கானிக் நல்ல வேலை தெரிஞ்ச பயிலாக இருப்பான் போல. 5 நிமிஷத்தில் முடிச்சு கொடுத்துட்டான். சரி அதை விடுமா, நீ எக்ஸாம் முடிச்சுட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துரு. ஓகேப்பா. சரி டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ஏய் சாரிடா, வீட்டிலேருந்து கிளம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுக்கோங்க. சாரி. சரி பரவாயில்ல, விட்டுறி. என்னாச்சு, சோகமாக இருக்க? ஓ அப்படியா? சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே, காலையிலே சாப்பிட்டு வந்துட்டேன். சரி கிளம்பலாமா? கார்த்திக், இப்போலாம் நீ என்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல. நான் எங்கடி கொண்டு போய் சொன்னேன்? என் மேலே சத்தியமாக சொல்லு, நீ சாப்பிட்டியா? இல்லைம்மா, ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூவா, அதனால் பேமெண்ட் இன்னும் வரல. அதான் சாப்பிடல. ஆமாம், சாப்பிடல எப்படி கண்டுபிடிச்ச? ஏன் உன் ஃபேஸை பார்த்தாலே நீ சாப்பிட்டியா இல்லையான்னு என்னால் சொல்ல முடியாதா? உன் மூச்சு காற்று வச்சு நீ என்ன நினைக்கிறேன்னு என்னால் சொல்ல முடியும். புரியுதா? செலவுக்கு காசு இல்லைன்னா என்கிட்ட கேட்க மாட்டியா? அதுக்கு சாப்பிடாம கூட இருப்பியா? ஏன்டா என்னை இப்படி கஷ்டப்படுத்துற? ஏய் அப்படி இல்லடி, கேட்கறது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் என்கிட்ட கேட்க என்னடா குச்சம்? புருஷனை மட்டும் தான் பொண்டாட்டிக்கு செலவு பண்ணுமா? ஏன் பொண்டாட்டி புருஷனை செலவு பண்ணக்கூடாதா? ஏய் என்ன சொன்ன? அதான் கேட்டுச்சுல. அப்புறம் இனி எப்போ என்ன வேணாலும் எனக்கு உனக்கு நான் இருக்கேன். புரியுதா?
வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். ஏன் நான் கொடுத்தா சாப்பிட மாட்டியா? மாட்டேன். அதான் ஏன்? பொண்டாட்டி கையால் ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன். ஓடை துள்ளல் நீயானாலும் ஓசை நானல்லோ ஓர் மின்னல் நானானால் என் மேகம் நீ அல்லோ மாலை திங்கள் நீயானாலும் கோலம் நானல்லோ காலம் வந்தாலே என் கூடல். அம்மா உனக்கு காலேஜ் டைம் ஆச்சுல, சரி வா போகலாம். ஹலோ. மகா, உன்னை பார்த்து 2 நாள் ஆச்சுடி. நீ எப்போ தாண்டி உன் வீட்டை விட்டு வெளில வருவ? சாருக்கு நான் மார்னிங் சொன்னது புரியல போல இருக்கு. அதாவது சார், எனக்கு இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கா. ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கும் நடுவில் ஸ்டடி ஹாலிடேஸ் கொடுப்பாங்களா? ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு தான் நான் வெளியே வருவேன். அப்போ தான் சார் என்னை பார்க்க முடியும். ஓகேவா? புரியுதுங்களா? நான் போய் படிக்கட்டுமா? ஒரு நிமிஷம் இரு. என்னடா? உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுடி. எனக்கு இப்போவே உன்னை பார்க்கணும். அப்படிங்களா சார்? அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்கள் நேராக என் வீட்டுக்கு வருவீங்களா, உங்கள் மாமா கிட்டே பர்மிஷன் கேட்பீங்களா, என்ன வெளில கூப்பிட்டு போவீங்களா? சரிங்களா? என்ன சத்தத்தையே காணோம்? இருக்கீங்களா? ஹலோ ஹலோ. ஏய் ஒரு நிமிஷம் இரு, யாரோ கதவு தட்டுறாங்க. கட் பண்ணி அதை லைனில் இரு, நான் வரேன். ஹைடி பொண்டாட்டி. ஏய் இங்கே எதுக்கு கூட வந்த? நீ தானே வீட்டுக்கு வந்து என் மாமா கிட்ட பர்மிஷன் கேட்டு உன்னை கூப்பிட்டு போக சொன்னேன். டே லூசு, வீட்டில் இருக்காரு. மாட்டேன், நான் செத்தேன். ஓ மாமா உள்ளதான் இருக்காரா? சரி நீ அவரை கூப்பிடு, நான் அவர்கிட்டே பேசிக்கிறேன். ஏய் வேணாம் கார்த்தி, விளையாடாத. சொன்னா கேளு, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போ. நாளைக்கு நான் வரேன், மீட் பண்ணலாம். சரியா? உன்னெல்லாம் நம்ப முடியாது. நீ அப்பாவை கூப்பிடு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். வட்டி வாங்க போன என்கிட்ட. நான் தான் நாளைக்கு வரேன்னு சொல்கிறேன்னா போடா. மகா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யார் அந்த பையன்? அப்பா அது வந்துப்பா. ஒன்றுதான் கேட்குறேன், யார் அந்த பையன்? அப்பா அது வந்து. தம்பி, யார் பண்ணி? உனக்கு என்ன வேணும்? சார் ஃபுட் டெலிவரி சார். ஃபுட் டெலிவரியா? யார் ஆர்டர் பண்ணியிருக்கா? சார் மகாங்கிறவங்க பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க சார். ஏம்மா நீ எதனா ஆர்டர் பண்ண? ஆமாப்பா, நான் தான் ஆர்டர் பண்ணேன். நல்லா பண்ணுமா நீ. எவ்வளோப்பா? 250 சார். 250. அப்பா நான் ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டேன், நீங்கள் வைங்க. ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டேன். சரிம்மா, அந்த பார்சல் வாங்கி அந்த தம்பி அனுப்பிச்சி விடு. சரிங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா. இந்த காலத்து பசங்க குக் பண்ணி சாப்பிட்றத விட புக் பண்ணி சாப்பிட்றது தான் அதிகமாக. அப்பா பத்தியா, உங்கள் அப்பாட்ட உன்னை காப்பாற்றிட்டேன். என்ன காப்பாற்றல சார், உங்களை நீங்களே காப்பாற்றிக்கினீங்க. மாட்டிருந்தா தெரிஞ்சிருக்கோம் எங்கள் அப்பா யாருன்னு. சரி சரி, பார்சல் கொடுத்து நீ கிளம்பு. இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், அதுக்கு வேற ஒன்றும் இல்லையா? இன்னைக்கு எதுவும் இல்லை, ஆனால் நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லேன், ஏன் தலை வெடிச்சிடும். அதான் சர்ப்ரைஸ்னு சொல்கிறல, நாளைக்கு நம்ம மீட் பண்ணும்போது உனக்கே தெரியும். இப்போ நீ போடா. நைட்டில் தூக்கமே வராது. ப்ளீஸ் அது மட்டும் என்னன்னு சொல்லேன். என் செல்லம் இல்லை, ரசகுல்லா இல்லை, ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லி. மகா, இதை வரேப்பா. என் அப்பா மறுபடியும் வந்துட்டு போகிறாங்க, நீ போ. என் செல்லம் இல்லை, என் ஜாமும் இல்லை, இப்போ போடா. ஓகே மேடம், நாளைக்கு மறக்காம வெயிட்டிங் போட்டுருங்க. சரி போ. எங்கடி இருக்க? எவ்வளோ ஆண்டு வெயிட் பண்ணுறது? டென்ஷன் ஆகாதீங்க சார், அப்படியே உங்கள் லிஃப்ட்டில் திரும்பி பாருங்க. கொஞ்சம் போய் நிற்கிறீங்களா கார்த்தி? கார்த்தி, அது எப்படி திடீர்னு பொண்ணுங்க சாரி கட்டினா அழகாக மாறிடுறீங்க? ஓ அப்படிங்களா சார்?
நேற்று வரைக்கும் சின்ன பிள்ளை மாதிரி இருந்த, இப்போ திடீர்னு சேரலாம் கட்டி பெரிய பிள்ளை மாதிரி மாறிட்டியே. எனக்கு இப்போவே அவன் பயந்து தாலி கட்டியா வீட்டுக்கு கூட்டு போகணும் போல தோணுது. சாருக்கு ரொம்ப தான் ஆசை. சரி வா உட்காந்துட்டு பேசுவோம். சரி எப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? நேற்று நைட்டு ஏதாவது சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறேன்னு. சரி சரி டைம் ஆச்சு, சீக்கிரம் கொடு. ஏன்டி படிச்சா? ஏண்டா ரொம்ப நாளா நீ என்ன சாரியில பார்க்கணும் பார்க்கணும் கேட்டுட்டே இருக்கேன்னு சாரி கட்டிட்டு வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணா இதுக்கு மேல ஒரு சர்ப்ரைஸ் எதிர்பார்த்திருக்கல? இதான் சர்ப்ரைஸா? நான் கூட வேற ஏதோ பெருசா தரப்போன்னு நினைச்சேன். ஓ அப்ப சாருக்கு பத்தலையா? அப்ப கண்ணு மறுபடியும் கொடுத்துருக்கேன். ஒன்றும் வேணாம். கார்த்திக் கை காட்டு. ஒன்றும் வேணாம். கை காட்டுன்னு சொல்றேன்ல. இது புதுசா காப்பலாம். கார்த்திக் இது எப்பவுமே உன் கையில தான் இருக்கும் சரியா? இது உன் கையில இருக்கும் போதுலாம் நானே உன் கையை பிடிச்சிட்டு இருக்கேன்னு இருக்கும். புரியுதா? அதான் என் ரசகுல்லா நீயே சொல்லிட்டில்ல, எப்பவுமே உன் கையை பிடிச்சி தான் இருப்பேன். மகா இந்த ஃபோன் வேற கண்டினியூ அடிச்சிட்டு இருக்கு, வேற குளிச்சிட்டு இருக்கா. சரி நம்மளே யாருன்னு கேட்போம். ஹலோ யாருங்க? நான் மகா ஃப்ரெண்டு பேசுறேன் அங்கிள். ஐயோ ஆம்பளை வயசுல வருது. அங்கிள் மகா இருக்காளா? மகா குளிச்சிட்டு இருக்காமா? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல அங்கிள், மகா வந்தேன்னா ஜாமுன் கால் பண்ணான்னு மட்டும் சொல்லுங்க. எது ஜாமுன்னா? ஜாமுன்னா அந்த பேரிச்சம்பழம் தானே? அது என்னம்மா பேரு ஜாமுன்னு? இல்ல அங்கிள், நவாப்பழம். நான் பார்க்க கருகருன்னு கியூட்டா அழகா நவாப்பழம் மாதிரி இருப்பேனா, அதனால எப்பவுமே அவனை ஜாமுன் தான் கூப்பிடுவா. ஓ அப்படியா? சரி சரி. ஆமா நம்ம மகாவோட பெட் நேம் என்னம்மா? நான் மகாவை எப்பவுமே ரசகுல்லன்னு தான் கூப்பிடுவேன் அங்கிள். என்னது ரசகுல்லாவா? நாங்க அப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெட் நேம் வச்சு விளையாடுவோம். ஓ நல்ல பொண்ணுங்க போங்க. அப்பா யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஜாமுன்மா ரசகுல்லா கிட்ட பேசணுமா? பேசுறியா? நீங்க பேசுனீங்களா? நான் பேசுனே. அவன் பேசினானா? எது? இல்ல அவ பேசினாளா? அவளும் பேசினாலே. நீங்க ரெண்டு பேருமே பேசுனீங்களா? நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டோம், நீ மட்டும்தான் இன்னும் பேசல. இந்தா சொல்லுடி. ஹாய்டி ரசகுல்லா. நீ இந்த டைம்ல கால் பண்ணிருக்க, என்ன விஷயம்? என்ன உங்க அப்பா போயிட்டாரா? அப்பா நீங்க போங்க, நான் பேசுறேன். சரிம்மா. அது ஒன்று சொல்ல மறந்துட்டம்மா. என்னாச்சு? போகும்போது கோல்டுக்கு டேப்லெட் வாங்கிட்டு போ. கோல்டுக்கா? என்னாச்சுப்பா? எனக்கு இல்லைம்மா, நம்ம ஜாமுனுக்கு சளி பிடிச்சி தொண்டை கட்டி இருக்கும் போல. பேசும்போது லைட்டாக ஜென்ஸ் வாய்ஸ் கொண்டு போகுது. சரியா? மறக்காம டேப்லெட் வாங்கிட்டு போய் கொடு. சரி. நீ புரிக்கு நாய் லூசரா நீ? இப்போ எதுக்குடா கால் பண்ண? நேற்றுலேருந்து ஒரு ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை. நான் என்னமோ ஏதானு பதறி போய் கால் பண்ணேன். என்னைய திட்டுறிய நீ? சரி நாங்கள் தான் வந்துட்டு இருக்கேன், உன்னை வந்து வச்சுக்க. இப்போ வை. ஓ வந்து வச்சுக்கிறேன்றியா? சரி வச்சுக்க. வீடா? இது நம்ம கார்த்தியோட ஆள் இல்லை? ஹலோ சொல்லு மச்சான். மச்சான் எங்கடா இருக்க? கஸ்டமர் பிக்கப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுவா? டேய் இரு ஒரே நிமிஷம் இருடா மச்சான். சொல்டா, இது முக்கியமான விஷயமா? ஒன்றும் இல்லை, உன் ஆள் வந்து வேற ஒருத்தர் கூட போகிறத பார்த்தேன். நார்மலாக போயிருந்தா கூட பரவாயில்ல மச்சான், ரொம்ப க்ளோஸாக சிரிச்சு பேசிட்டு போயிருந்தாங்க. என்ன சார், நான் வரது கூட கண்டுக்காம ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க போல. கார்த்திக் ஏன் என்னாச்சு? என்னை பார்த்தோன்னே பேசி திருப்பிக்கிற. கார்த்திக் நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு மூஞ்சி இப்படி உருன்னு வச்சுட்டு இருக்கேன்? ஏய் இங்கே நான் ஒருத்தி பேசிட்டு இருக்கேன், நீ உனக்கு என்ன, நீ சைலண்டா நிற்கிற? எனக்கும் கோவம் வரும் கார்த்திக். இப்போ நீ வாயை தந்து பேசிட்டே நான் கிளம்பி போட்டுமா?
ஏய் நில்டி, இப்போ வரைக்கும் நீ என்ன தப்பு பண்ணணும்னு உனக்கு தெரிலல்ல? நைட் சாட் பண்ணிருக்கும் போது ஆசையா நான் உனக்கு கேட்டேன், ஞாபகம் இருக்கா? நாளைக்கு என்னை பார்க்க வரும்போது எனக்கு பிடிச்ச ரெட் சுடியும் தலை நிறையா மல்லிகைப்பூ வச்சுடுவான்னு சொன்னேன். அப்பெல்லாம் சரி சரின்னு பல்ல கட்டி இப்போ எப்படி வந்து நிற்கிற பத்தியா? ஏய் சாரி சாரி சாரி, நேற்று நைட் நான் பாதி தூரம் சேட் பண்ணிட்டு இருந்தேன்னா அதான் காலையில் சொல்லி எப்படி மறந்துனே தெரியல. சாரி. உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்களே கிளம்பு. அதான் நான் மறந்துட்டேன்னு சாரி கேட்குறேன்ல. நீ நாளிலேருந்து இப்படி பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். நான் ஒன்றும் தேவையில்ல. சாரி 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 சாரி. அப்பாடா, இந்த மூஞ்சில சிரிப்பு வர வைக்க என்னெல்லாம் ட்ராமா பண்ண வேண்டியது. சும்மா 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 சார். இந்த டைம் உன்னை மன்னிச்சு விடுறேன். அடுத்தலாம்லாம் அப்படி பண்ணக்கூடாது, சரியா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு காலையில நிஜமாலே அப்பாவோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ரேபிடோ புக் பண்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடி எங்க அப்பா என் மாமா பையன் அனிஷுக்கு கால் பண்ணி எனக்கு காலேஜ்ல டிராப் பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கும் வேற வழி இல்லாம அவங்க கூட வண்டியில போற மாதிரி ஆயிடுச்சு. ஓ அப்படியா? இவ்வளவுதான் ஒரு ரியாக்ஷனா? இப்ப பாரு. கார்த்திக், இன்னைக்கு அனிஷ் கூட பைக் ரைட் எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? எங்க சின்ன வயசு கதையெல்லாம் பேசிட்டு ஹாப்பியா போனோம். சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிச்சிருச்சு தெரியுமா? தெரியுமே. என்ன தெரியும் உனக்கு? அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது. போற வழியில ஒரு ஐஸ்கிரீம் கடையில நிப்பாட்டி 1 hour ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் காலேஜுக்கே போனோம். 1 hour-ஆ? எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சா? என்ன டவுட் கத்தி? கேளு, எதா இருந்தாலும் கேளு. 1 hour ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா அப்போ இந்த டிவில எல்லாம் பெரிய பக்கெட் வச்சு ஒரு ஆட் போடுவாங்கல்ல, அந்த ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்டீங்க? என்ன வெனிலா ஃப்ளேவரா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரா? மாங்கா, சரியான வில்லேஜ் மாங்கா. மேங்கோ ஃப்ளேவரா? சரி சரி, நிறைய சாப்பிடாத, சளி பிடிச்சிக்க போகுது. ஏண்டா, நான் உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம ஒரு பையன் கூட பைக்ல போறேன்னு சொல்றேன், ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு சொல்றேன். உனக்கு கொஞ்சம் கூட என்னால கோமே வரலையா? ஏய் லூசே, உன் மாமா பையன் கூட நீ பைக்ல போற, இதுல நான் கோச்சுக்க வேண்டிய இருக்கு. நீ எந்தடி உன் கண்ணு மேல இருக்கிற சின்ன முடி கூட என்ன தவிர வேற எவனுக்காகவும் ஆசையாதுன்னு எனக்கு தெரியும். நீ இப்பெல்லாம் வெறுப்பேத்தி சண்டை போட்டீங்கன்னா நான் கூட சண்டை போட்டோனா? அதான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு சின்ன சண்டை கூட இல்லாம எவ்வளவு போர் அடிக்குது தெரியுமா? அடிக்கும். இப்ப நான் உன்னை அடிக்க போறேன் பாரு. சாரி மாவா. ஏய், உன் ஃப்ரெண்டு குணா எதுக்கு எனக்கு சாரிமா மெசேஜ் பண்ணிருக்காங்க? என்னாச்சு? ஓ அதுவா? ஒன்றும் இல்லை, உன் ஆள் வந்து வேற ஒருத்தர் கூட போகிறத பார்த்தேன். நார்மலாக போயிருந்தா கூட பரவாயில்ல மச்சான், ரொம்ப க்ளோஸாக சிரிச்சு பேசிட்டு போயிருந்தாங்க. டேய் என்ன, யாழ் இன்னொருத்த கூட பைக்கில் போனேன், அதை நீ பார்த்த அவ்வளோதானே? சரிவிட நான் பார்த்துக்கிறேன். அப்படி இல்லடா மச்சான், இதெல்லாம் இப்படிதான் மச்சான் ஆரம்பிக்கும். நீ வேணா பாரு, உன்னை ஒரு நாள் நடுத்தெருவிலே டேய் நிறுத்துடா, இட்டா ஓவரா போயிட்டு இருக்க மச்சான். நான் உனக்கு கேட்கவா? லவ் பண்ணுற பசங்க மச்சான் இதாண்டா என் ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. ஏன் நாளைக்கு நான் ரோட்டில் தனியாக போனால் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்க, ஏதாவது பிரச்சனைனா வந்து நிற்பீங்கன்னு தான். அதை விட்டு அவன் கூட அங்கே பார்த்தேன், இவன் கூட இங்கே பார்த்தேன், இப்படி போட்டு கொடுத்து வேவு பார்க்கறதுக்கு இல்லை மச்சான். நீ பார்க்கறதுக்கு வேலை என்ன தெரியுமா? அது நான் சொல்லிட்டா போகிறேன், என் மகாவை பற்றி எனக்கு தெரியும், நீ மூட்டை வைடா. வைடா. ஏய் மகா, என்னாச்சு? என் செல்லம், ஏன் கண்ணு பட்டும் போல இருக்கு. இருக்கும் கார்த்திக், நீ கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். பாரு. சரி கிளம்பலாம். இங்க பாரு கார்த்திக், எனக்கு எக்ஸாமுக்கு இன்னும் 1 hour தான் டைம் இருக்கு. நான் சுத்தமா படிக்கல. அந்த 1 hour பார்க்ல வந்து படிச்சுக்கலாம் தான் நான் காலையிலே சாப்பிடாம வந்திருக்கேன். அதனால நீ என்ன பண்றனா, இதே மாதிரி சமத்தா சைலண்டா உட்காந்துருக்கணும், புரியுதா? ஓகே புரியுது. இப்பதானே சொன்னேன் பேசக்கூடாதுன்னு. சைலண்டா இரு, ஓகே? ஓகே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு. இந்த சாப்பாடு ஃபர்ஸ்ட் உனக்கு முக்கியமா? ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணாத. இதுல என்ன உனக்கு டிஸ்டர்ப்? நீ பாட்டுக்கு படிக்க போற, நான் பாட்டு ஊட்டி விட போறேன். சொல்லும்போது மட்டும் காமி. காமி.
ஊட்டிக்கோ. செல்லம் இல்ல. இதான் லாஸ்ட். ஒரு வாய் சாப்பிடு. பாத்து தண்ணி குடி. பொறுமையா சாப்பிட முடியா? பாத்து நீ ஒழுங்கா சாப்பிட கூடமா தெரியாது. சரி வா உட்காரு. இப்போ ஓகேவா? நார்மல் ஆயிட்டியா? சரி எக்ஸாம் டைம் ஆச்சுல, சரி போலாமா? எக்ஸாம் நல்லா எழுதினியா? நல்லாதான் பாஸ் ஆயிடுவல்ல? சரி நான் காலைல கேட்கணும்னு வச்சிருந்தேன். ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? கார்த்திக், எனக்கு 5 வயசு இருக்கிற போதே எங்க அம்மா தவறிட்டாங்க. எங்க அம்மா பத்தி நினைக்கிற போதெல்லாம் முதல்ல ஞாபகம் இருந்துச்சு அவங்க எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டது. சின்ன வயசுல நான் ரொம்ப அடம் பிடிப்பேன். சரியாவே சாப்பிட மாட்டேன். இன்னும் ஒரு வாய் ஊட்டிக்கும் எங்க அம்மா பின்னாடியே வருவாங்க. செல்லமா ஊட்டிடும். அதுக்கப்புறம் என் அப்பா என்னை என்னதான் நல்லா பாத்துக்கிட்டாலும் என் அம்மா அவங்க யாராலையும் பின்பற்ற முடியாது. சம்டைம்ஸ் தூங்கிட்டியா, சாப்பிட்டியா, என்ன பண்ற, அக்கறையா கேட்க கூட யாருமே இல்லாம இருக்கு தெரியுமா? அழாதம்மா, நீ எழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியாது கார்த்திக். நான் 10th வரைக்கும் ஹாஸ்டல்ல தான் படிச்சேன். அப்பெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க அவங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாரும் வருவாங்க. ஆனா என்ன பார்க்க யாருமே வரமாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அவங்க அம்மா சாப்பாடு விடும்போது எனக்கும் சாப்பாடு விட என் அம்மா பக்கத்துலயே எவ்வளவு ஏங்க இருக்கேன்னு தெரியுமா? எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லையே. எவ்வளவு நைட்ல தூங்காம உட்காந்து அழுதிருக்கேன் தெரியுமா? நீ என் லைஃப்ல வந்தது என் லைஃபே சேஞ்ச். எனக்குன்னு சொல்லிக்க நீ இருக்கேன்னு சந்தோஷமா இருக்கு. என்னை சாப்பிட்டியா, தூங்கியா, என்ன பண்ணு அக்கறையா கேட்டேன். நீ இருக்கேன் ரொம்ப நாள் நான் இப்ப சந்தோஷமா தந்து தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். என் லைஃப்ல வந்தது என் மேல இவ்வளவு லவ் அண்ட் கேர் பண்ணது எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்ன மகா தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ வேற நான் வேறையா? அழாத. இனிமே நீ எதுக்காகவும் அழக்கூடாது. உனக்கு நான் இருக்கேன், சரியா? இப்பவே என் அம்மா மடியில பட்டு ஆசையா இருக்கு கார்த்திக். அது எப்படி முடியும்? இந்த மாதிரி பிராக்டிக்கலா பேசு. என்னப்பா பிஸியா இருக்கீங்களா? கால் பண்ணா கட்டலாம் பண்றீங்க? நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன். சரி நான் காலேஜ் கிளம்பிட்டேன், வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ. இல்ல நான் வரல, நீ ஆட்டோ பிடிச்சி போயிடு. இப்பெல்லாம் சார் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. சரி என்னாச்சு உனக்கு? வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுடா. கார்த்திக் லைன்ல இருக்கியா? நம்ம நீ பார்க்க வேணாம், பேச வேணாம், நம்ம இதோட விலகிக்கலாம். விலகிலானா எவ்வளவு தூரம்? மகா நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமே நம்ம பார்க்க வேணாம், பேசிக்க வேணாம், அவ்வளோதான். எல்லாத்தோடும் முடிஞ்சு. டீசெண்டாக என்கிட்ட எதுவும் கேட்காத, என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இது அவ்வளோதான், முடிஞ்சு. கார்த்திக் ஏன் இப்படி பேசுற? சும்மா விளையாடாத. என்னாச்சு உனக்கு? என்கிட்ட எதுவும் கேட்காதுன்னு சொல்றல. கார்த்திக் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கியா? அப்புறம் இது விளையாட்டுக்கு தான் பண்ணேன்னு சொன்னா எனக்கு செம்ம கோவம் வரும். எங்க இருக்க நீ? என்னதான் பிரச்சனை உனக்கு? நான் வைக்கிறேன். கார்த்திக் கார்த்திக் ஒரு நிமிஷம். கார்த்திக் ஒரு நிமிஷம். ஹலோ கார்த்திக். கார்த்திக் உனக்கே நல்லா தெரியும், நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சமாச்சும் ஹாப்பியா இருந்தேன். எல்லாமே உன்னாலதான். நீயும் என்னை விட்டு போனா சத்தியமா நான் செத்துருவேன் கார்த்திக். கார்த்திக்
என்ன ரீசன் அதாச்சும் சொல்லு. உன்னை எனக்கு பிடிக்கலடி, போதுமா? நான் வைக்கிறேன். காதல் 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 இனித்திடும் நரகமா, காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா, கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும் காதலின் மடியில் தானே. என்னவாண்டி அவருக்கு பிரச்சனை? 3 வருஷமா உருகி உருகி லவ் பண்ணிட்டு இப்ப வந்து வேணாம் பேசாதன்னு சொன்னா சைலண்டா விட்டுட முடியுமா? உன்னை பத்தி கொஞ்சமாவது யோசி பார்த்தாரா? நீ கால் பண்ண, நான் என்னன்னு கேக்குறேன். நீ கால் பண்ண. என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்காண்டி. என்ன பிடிக்கல மனசுல சொல்லிக்க மாட்டேன், எனக்கு தெரியும். ஆனா ஏன் இப்படி பேசுனா, எதனால என்ன அவாய்ட் பண்றான்னு தெரியாம எனக்கு அப்படி பைத்தியம் பிடிக்குது ராஜி. அவர் இந்த மாதிரிலாம் பண்ற ஆள் இல்லையே. ஏதோ நடந்திருக்கு மகா, அது என்னன்னு எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் மகா. உனக்கு ஞாபகம் இருக்கா? காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே அப்போ 3rd இயர்ல இருந்து ஒரு பையன் வந்து நம்மள ரேக் பண்ணானே, அவன் பேர் கூட ஏதோ சூர்யா. அவன் நம்பர் வச்சிருக்கியாடி? இருக்கு, ஆனா கார்த்திக் இப்பெல்லாம் அவங்க கூட பேசுறது இல்லையே. இது வரைக்கும் பேசலன்னா என்ன, இதுக்கப்புறம் போய் பேசட்டும். நீ கால் பண்ண. ஹலோ ஹலோ யாரு? அண்ணா, நான் மகா பேசுறேண்ணா. ஹே மகா, எப்படிமா இருக்க? இவ்வளோ நல்லாச்சுல இந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு. நீ கூட நல்லா ஃபோன் பண்ணவே இல்லை. சரி சரி, அது விடு. தோரை எப்படி இருக்காரு? பக்கத்துல தான் இருக்காரா? அழகு பழமா பேசு மகா. ஏமா அழுவுற? என்னாச்சு? ஏதோ பிரச்சனையா? அண்ணா, கார்த்திக் இனிமே நம்ம பேசிக்க வேணாம், நம்மளுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டானா. என்னம்மா சொல்ற? அவனும் அப்படி சொல்றான். உங்களுக்கு சண்டே என்ன? உங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் இல்லைண்ணா. அப்புறம் ஏன் இப்படி சொன்னா? என்ன ரீசன் கேட்டியா நீ? நான் எவ்வளவோ கேட்டேனா, அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். நீங்க தானே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுமா. நீங்க தான் அவன்கிட்ட பேசணும். அட்லீஸ்ட் என்ன ரீசனாச்சும் கேட்டு சொல்லுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. மகா, உனக்கே நல்லா தெரியும் அந்த விஷயத்துக்கு அப்புறம் அவன் யார்கிட்ட சரியா பேசத்தே இல்லை. இப்போ போய் நான் கேட்ட மட்டும் சொல்லுவேன்னு நினைக்கிறியா? ப்ளீஸ்ண்ணா, எனக்காக போய் பேசணும். உங்களை விட்டா எனக்கு கேட்டு சொல்ல வேறு யாருமே இல்லை. ப்ளீஸ்ண்ணா, எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. சரி சரிம்மா, நீ அழாத. காலைல போய் பேசிட்டு என்ன எதுன்னு சொல்கிறேன் உனக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி வா, அவர் தான் கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டார்ல, டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாம். மச்சான் நல்லா இருக்கேடா. ஐயர்ரா, உன்னை யாராங்க வர சொன்னது? உங்கள் மூஞ்சிலாம் மொழி கூட தான் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக வந்து நிற்கிறேன். ஏன் பண்ணதெல்லாம் பத்தலையா? என் கண்ணு முடியே நிற்காதா, மரியாதை கிளம்புது. ஏய் மச்சான், இன்னும் உனக்கு என் மேலே கோவம் போலேடா. என்ன 4 அடி கூட அடிச்சுக்கடா. நீ மூஞ்சஸ் மாதிரி பேசாத. பா சாமி, போதும்டா. இப்படி நடிச்சு நடிச்சா நம்ப வச்சு இந்த நாளுமே கொண்டு வந்து விட்ருக்கீங்க. ஏன் வேற எதுவும் பாக்கி இருக்கா? ஏய் கார்த்தி, ஏன்டா அப்படி பேசி கஷ்டப்படுத்துற? நீங்க பண்ண வேலைக்கு வேற எப்படி பேச சொல்ற? டேய், அன்னைக்கு அவன் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை மச்சான். எதோ விளையாட்டுத்தனமா தான் சொல்றான்னு சொல்லிட்டு அது பெருசா எடுத்துக்கலடா. எப்படி பெருசா எடுத்துருப்பீங்க? எல்லாம் ஒன்னா சேர்ந்து தானே பிளான் பண்ணீங்க. அப்புறம் எப்படி பெருசா தெரியும்? மரியாதை எங்களுக்கு கிளம்பி கண்ணு முடியே நிக்காத. சரிடா, நான் போயிடுறேன். நான் கேட்கறது பத்தி பதில் சொல்லு. மகா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அவளை அவாய்ட் பண்ற? அது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. அது எங்க 2 பேரோட பர்சனல். அதுக்கு நீ யாரா? டேய், மகா என் தங்கச்சி மாதிரி. ஒரு அண்ணனா கேட்குற உண்மை எல்லாமே எனக்கு இருக்கு. அவனால தப்பு பண்ணா? ஓ, அவன் வந்துட்டாளா? அவதான் உன் எக்ஸ் ரம்யா. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. அன்னைக்கு என்ன தெரியுமா? என்ன தம்பி, மகாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க யார் சார்? கொஞ்ச நாளா பசங்க சொன்னாங்க மகா யார் கூட பைக்ல ஊர் சுத்துறான்னு. நான் கூட நம்பல. ஆனா இந்த பார்க்ல பார்க்கும்போது தான் தெரியுது. அவ கையை பிடிக்கிறது என்ன, சாப்பாடு ஊட்டி வர்றது என்ன, மடியில படுக்க வச்சு கொஞ்சுறது என்ன. என்ன பேர் லவ் பண்றீங்களா? நீங்க ஏன் சார் அதை கேட்கறது? முதல்ல என் பேரு சுந்தரம். நான் மகாவோட சித்தப்பா. தம்பி பயப்படாதீங்க. நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா நானும் எங்க அண்ணனும் பேசி 15 வருஷத்துக்கு மேல ஆகுது.
அதனால நான் சொன்னாலும் அவர் நம்ப போறது இல்லை. தம்பி, எங்க குடும்பத்துக்கு மகா ஒருத்தி தான்ப்பா பொண்ணு வாரிசு. மகாவுக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும். அவ அம்மா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல இருக்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அண்ணனுக்கு 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். எங்க இன்னொருத்தி வந்தா தன் மகளை நல்லா பாத்துக்கிற மாட்டாங்கன்னு ஏன்னா 2வது கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே இல்லை. அவனுக்கே தெரியாம நாங்க இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். அதுல எங்க கூட சண்டை போட்டு மகாவை தூக்கிட்டு வெளில போனவன் தான். இன்னைக்கு வரைக்கும் அவன் எதுக்காக எங்களை தேடி வந்ததில்லை, எங்களுக்கிட்ட சேர்த்துக்கிறவே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் மகாதான் உலகமே. அவளுக்காக அவனுடைய மொத்த வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது தான் பொண்ணு ஒரு பையன் கூட ஊர் சுத்துறான்னு தெரிஞ்சா அவன் என்ன ஆவான்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. சரி தம்பி, எங்க ஒர்க் பண்றீங்க? ரேபிட்டோ ஓட்டுறீங்களா? எங்க அண்ணன் மகாவை நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து மகாராணி மாதிரி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு எடுத்துறாதீங்க. சரி தம்பி, சாப்பிட்டீங்களா? எங்க வேற வேலைக்கு வண்டி விட்டாதானே சாப்பாடு. நீங்க தான் எங்க பொண்ணு பின்னாடி ஓடுறீங்க இல்ல? இதுல நான் வேற உங்களை உட்கார வச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி தம்பி, சாப்பிட ஏதாவது காசு வேணுமா? வேணாமா? சரி தம்பி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வரேன். சாரிடா மச்சான், நான் இப்படிலாம் பேசினாதான் நீ உண்மையை சொல்ல நினைச்சேன்டா. சாரிடா. இப்போ சொல்றா, எப்படி அதுக்கப்புறம் நான் மகாவை லவ் பண்ண முடியும்? டேய், இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு மகா அவாய்ட் பண்ற பத்தியா? ஆனால் அதெல்லாம் ரொம்ப தப்புடா. எவ்வளோ ஃபீல் பண்றா தெரியுமா? இப்போ நான் ஃபீல் பண்ணலையா? உன்னை எனக்கு பிடிக்கலடி அப்படின்னு சொல்லும்போது நான் பட்ட வழி எனக்கு தான் தெரியும். அப்பவே நான் செத்துட்டேன். என்னால் அவகிட்ட ஒரு நாள் கூட பார்க்காம பேசாம இருக்க முடியும்னு அவளுக்கு நல்லா தெரியும். என் தலையெழுத்து பிடிச்சவங்க யாரும் என் கூட இருக்க மாட்டாங்க போல. முதல்ல எங்க அப்பா அம்மா என்னை விட்டு போனாங்க. இன்னைக்கு எல்லாமே மகா தான் நினைச்சிருந்தேன். இப்ப அவளும் என் கூட இருக்க மாட்டா. டேய் கார்த்தி, நீ எடுத்த முடிவு எவ்வளவு முட்டாள்தான் தெரியுமா உனக்கு? நீ வாடா, உங்க அப்பாட்ட நான் பேசுறேன். இந்த மனுஷன் தன் பொண்ணுதான் உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு மச்சான். அவரை போய் இத்தனை நாளா நான் ஏமாத்துறான்னு நினைச்சாலே உடம்புலாம் கூசுது மச்சான். எனக்கு நீ ஒன்று பண்றியா? தயவு செய்து இந்த விஷயத்த மகாட்டியோ அவங்க அப்பா கிட்டே யாரையும் சொல்லிடாத. அவளாவது நல்லா இருக்கட்டும். சரி மச்சான், நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். அதை விடு. சரி, நீ சாப்பிட்டியா? சரி வா, சாப்பிட்டு போலாம். வா வா. மச்சான் நீ போ, நான் வரேன். ஹலோ. ஹலோ அண்ணா, கார்த்திக் கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னா? மகா, நான் எது இப்போ சொல்கிற மாதிரி இல்லைம்மா. என்னை எதுவும் கேட்காத. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அவன் என்கிட்ட பேசினாலும் கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் என்ன ரீசன் ஆச்சு சொல்லுங்க. அம்மா, நீ என்னை அண்ணன் கூப்பிடுறதுனால நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. சொல்லுங்கண்ணா. நீ அவனை மறந்துடுமா, அதான் உங்களுக்கு 2 பேரும் நல்லது. நான் ஃபோனை வைக்கிறேன். அண்ணா அண்ணா வா
எவ்வளோ நாளாச்சுல இப்படி ஒன்றா உட்காந்து நம்ம சறுக்கடிச்சு இந்தா குடி ஃபுல்லாக குடிக்கிற உன் பாரத்தை ஃபுல்லாக இங்கே இறக்கி வைக்கிற அப்புறம் போயிட்டு கம்முன்னு படுக்கிற என்ன சரியா? டேய் என்னடா பார்த்துக்கிறியா எத்தாடுற நான்லாம் பிறந்திருக்கவே கூடாது மச்சான். என்னால் யாருக்கும் எந்த சந்தோஷத்தையுமே கொடுக்க முடியல. நான் யாரெல்லாம் என் வாழ்க்கை முழுக்க இவங்க மட்டும் போதும்னு நினைக்கணும், அவங்க எல்லாம் என்னை பாதியிலே விட்டு போயிடுறாங்க. என் மகாவை மறந்து ஒரு நாள் கூட தூங்கவே முடியல. என் மனசு படுற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். மகா பாவம் மச்சா, அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. அவ அடிக்கடி சொல்லுவா அவ படுற கஷ்டத்திலிருந்து நான் தான் வெளியில கூட்டு வந்துட்டேன்னு. இப்ப அதே இடத்துல அவளை கூட்டு போய் நிக்க வச்சுட்டேன்டா. என்னால முடியல மச்சா. கூட 100 வருஷம் வாழணுன்னு எவ்வளோ கணக்கான் இருப்பான் மகா, எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டடா. தான் லவ்வாடா. ஒன்னா கூட சேர்ந்து வாழ்றது மட்டும் லவ் இல்லடா. நம்ம பிடிச்சவங்க நல்லதுக்காக அவங்கள விட்டு வேலைக்கு போறதும் லவ் தான். அதெல்லாம் ஒன்றும் புரியாது. ஒருத்தர் பிடிக்காம வேலைக்கு போனா கூட அவ்வளோ பெரிய வழி இருக்காது. ஆனா லவ் இருந்து நம்ம கூட உள்ளவங்களுக்காக நம்ம சேர முடியாம போற வழி இருக்கு, அது சாவர வரைக்கும் போவாது. இருக்கியம்மா, எனக்குன்னு இங்க இனிமே யாருமே இல்லம்மா. எனக்கு மடியில படுத்து கத்தி அழணும் போல இருக்கு. ஆனா நீ இங்க இல்லையே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. என்னையும் உன் கூட கூட்டு போறியா? என்ன பத்திரமா பாத்துக்குவியாப்பா? சொல்லுமா, நான் வரேன், உன் கூடவே வரேன். கல்யாணம் பண்ணிக்கலாமா? உண்மையா? நான் மாட்டேப்பா. அப்ப என்ன கைட்டு விடலானே பிளான் பண்ணிட்டியா நீ? அது நான் உன்ன சொல்லணும். உனக்கு என்னப்பா, உன் எக்ஸ் ரம்யா வந்தா என்னை விட்டு போயிடுவல? ஆமா, அவன் வந்தா நான் விட்டு போயிடுவேன். நான் போய் விட்டு போறேன், நீ ஹாப்பியா இரு. ஏய் கார்த்திக், ஏய் கார்த்திக், சும்மா சொன்னேன்டா. ஏய் கார்த்திக், கார்த்திக் போகாத, சும்மா சொன்னேன்டா. மகா, உண்மையாவே நான் உன்னை விட்டு போறேன்டி.
ஏம்மா நிறுத்திட்ட? அந்த மாத்திரையை வாயில போட்டு இந்த தண்ணியை குடிமா, வாங்கிக்கோ. நீ குடிச்சிட்டு அப்பாவுக்கும் கொடுமா. அப்பா ஏன் எதுக்கு? நீ எதுல தோத்துட்டேன்னு உன்னை நான் எதுவும் கேட்க போறதில்ல. ஏன்னா ஒரு அப்பனா நானே தோத்து போயிட்டேன். நீ எப்ப இப்படி ஒரு முடிவை எடுக்கலாம்னு நினைச்சியோ அப்பவே உங்க அப்பா செத்துட்டாமா. அதனால நீ குடிச்சிட்டு கொஞ்சம் அப்பாவுக்கும் கொடுமா. சாரிப்பா, ஏதோ அவசரத்துல இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டேன். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஒரு நொடியில இந்த முடிவு எடுத்துட்டு நீ போயிருப்ப. ஆனா அதுக்கப்புறம் இந்த ஊரு வரவு என்ன பார்த்து அம்மா இருந்து வளர்த்திருந்தா இந்த பொண்ணு இப்படி பண்ணிருப்பாளான்னு கேட்டா என் உசுறு தாங்குமான்னு நினைச்சு பாத்தியா பாடி? ஐயோ அப்பா, என் மேலதான் தப்பு. சாரிப்பா, நீ அழாதப்பா ப்ளீஸ். உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சுன்னு வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம இருந்தம்மா. ஆனா நீ எப்போ என் கை விரல் பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சியோ அன்னில இருந்து என் வாழ்க்கைக்கான அர்த்தமே மாறிடுச்சு. ஆனா அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு இந்த அப்பாவை விட்டு போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? நீ எதனால இந்த முடிவுக்கு வந்தன்னு சொல்லிக்க கூட முடியாத அளவுக்கு இந்த அப்பா உனக்கு வேண்டாதவன் ஆயிட்டு இல்லம்மா. அப்படி இல்லப்பா, நான் ஒருத்தரை லவ் பண்றேன். ஆனா அவரு இனிமே நம்ம பேசிக்க வேணாம், நமக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்காக நான் இந்த முடிவு எடுக்கல. உங்களை பத்தி யாரோ ஒருத்தங்க சொல்லி தெரிஞ்சதுக்கு அவன் என்ன வேணாம்னு சொல்லிட்டான். ஆனா இத்தனை வருஷம் உங்க கூட இருந்து அம்மா இல்லாம நீங்க என்ன வளர்த்தது தெரிஞ்சோம் நான் உங்களை ஏமாத்திட்டேனேப்பா. நீங்க என் மேல வச்சிருந்த அத்தனை நம்பிக்கையும் நான் உடைச்சிட்டேனேப்பா. அந்த குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாம தான் இந்த முடிவு எடுத்தேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் உனக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. ஆனா என் பொண்ணுக்கு அப்பாவும் மட்டும் இல்ல ஒரு அம்மாவும் இருந்து வளர்க்க முடியும்னு சவால் விட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் எந்த சூழ்நிலையிலும் அம்மா இருந்திருந்தா இது கிடைச்சிருக்குமேன்னு உனக்கு தோணிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேம்மா நானு. இப்ப கூட ஒரு அப்பாவா இந்த விஷயத்துல எனக்கு முரண்பாடு இருந்தாலும் ஒரு அம்மாவா நீ ஆசைப்பட்ட பையன் கூடயே உன்னை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேம்மா. சொல்லுமா, யார் அந்த பையன்? தேங்க்ஸ்ப்பா. மகா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாப்பா. ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னா போதும் அவளுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க மத்தியில பெத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்ச பத்தியா அப்பவே உங்க காதல் ஜெயிச்சிருச்சுப்பா. என்னை மன்னிச்சிடுங்க சார். மகாவுக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கீங்க. அவளை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்களே, எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டேன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார். தம்பி எழுந்திருப்பா. என் பொண்ணு ஒரு நல்ல பையனை தான் லவ் பண்ணியிருக்கா. எனக்கு அப்புறம் அவளை நீ நல்லா பார்த்து பண்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இனிமே யார் தடுத்தாலும் நீங்க தான் என் மாப்பிள்ளை. மகாவோட படிப்பு முடிஞ்ச உடனே நானே உங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். நீங்க பேசிட்டு வாங்க மாப்பிள்ளை, நான் கீழே இருக்கேன். கிட்ட வராத கார்த்திக். சாரி மா. தொடாத கார்த்திக். யாரும் என்னமோ சொன்னாங்கன்னு என்னை விட்டு போயிட்டல. இந்த ஒரு வாரம் உங்ககிட்ட பேசாம நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இப்போ நான் மட்டும் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியும் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்னு. வேணா உன் கோவம் போனேன்னு ஒரு அடி அடிச்சுக்கோ.
இப்போ உங்க கோவம் போயிடுச்சா? கல்யாணம் பண்ணிக்கலாமா? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? காதல் கல்யாணம். ரேபிடோ காதல் கல்யாணம். சரி, யார் என்ன சொன்னாலும் என்னை விட்டு போக மாட்டேன்ட்டேன் சத்தியமா. இனிமே இந்த உலகத்துல நம்மளை பிடிக்க சக்தி யாருக்குமே இல்லை. என்ன மாமா, சௌக்கியமா? சொல்லுப்பா ரத்னம், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிப்பா இருக்க? பரவாயில்லையே, துபாய் நம்பரா போச்சு, எங்க அடையாளம் தெரியாமல் போயிடும்னு நினைச்சேன். மாமனுக்கு இந்த ரத்தனத்தோட ஞாபகம் இன்னும் இருக்கு போல. ஏன்பா, எனக்கும் என் பொண்ணுக்கும் சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு நீயும் உங்க குடும்பம் மட்டும்தானப்பா இருக்கீங்க. உன்னை எப்படிப்பா மறக்க முடியும்? பொண்ணுன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, நம்ம மகாவுக்கு ஏதோ அனாதை பையன் கூட கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கீங்களாமே. சொந்த தாய் மாமா எனக்கு கூட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலைல்ல? அது வந்துப்பா ரத்னம், மகா ஆசைப்பட்டா, அதான் வேற வழி இல்லாம. மகாவுக்கு என்ன தெரியும், அவள் சின்ன பொண்ணு, பழசெல்லாம் அவளுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினச்சேன். என் அக்கா சாகும்போது நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா? அப்படி இல்லைப்பா ரத்னம். மாமா, நீ உன் பொண்ணை யாருக்கு வேணா கல்யாணம் பண்ணி வை, ஆனால் குடும்பம் நடத்த போகிறது என் பையன் கூட தான். இதை தடுக்க யார் வந்தாலும் எவன் வந்தாலும் வெட்டி வீசிட்டு போய்கிட்டே இருப்பேன். தெரியும்ல இந்த ரத்தனத்தை பற்றி. சீக்கிரம் இந்தியாவில் சந்திப்போம்.